ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை அரிசி எடுத்து நான் இதை 4 மணித்தியாலம் தண்ணீரில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன். துருவிய தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். துருவும் பொழுது கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் இதை துருவி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எவ்வளவு கொழுக்கட்டைகள் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காயோட அளவை பார்த்து கொள்ளலாம். அப்புறமாக நாட்டு சர்க்கரை 4 துண்டளவுக்கு எடுத்திருக்கிறேன். 4 துண்டளவு எடுக்கும் பொழுது இனிப்பு சரியானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கொள்ளுங்க. பயறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். மிளகு சீரகம் நாங்கள் வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணீரெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். எல்லாத்தையும் ஒரேடி அரைச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு சரியாக அரைப்பட்டு வராது. ஸோ இதை நல்ல நைஸான பவுடராக அரைச்சி கொள்ளுங்க. நல்ல மிருதுவான மாவாக வரும் வரைக்கும் இதை பொடியாக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதை மாவரி வச்சு அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ உங்களுக்கு அரைப்படாமல் எதுவும் இருந்துச்சுண்டா அது நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இதில் வர அந்த மிகுதியை நாங்கள் திரும்பவும் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது அது இன்னும் நல்ல பவுடராக வந்துடும். ஸோ மாவு அரைக்கும் போது ரொம்பவே சாஃப்டான மிருதுவான மாவாக அரைச்சி கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவை நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம், ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கடதாசி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே இந்த மாவு எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து பொதி மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் துணியில் வச்சு கூட இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் கடதாசியில் இதை நல்லா மடித்து ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி இதை நீங்கள் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லாவே இது ஸ்டீம் ஆக வேண்டியது முக்கியம். ஸோ ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்படி ஸ்டீம் பண்ணும்போது உங்களுடைய அந்த கொழுக்கட்டையிற மேல் பகுதி நல்ல சாஃப்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை ரைஸ் குக்கரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். 15 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். ஸோ இதை நாங்கள் இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். மாவு நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நாங்கள் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் பூரணம்னு சொல்வார்கள், அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தீட்டிய பயறு எடுத்திருக்கிறேன். அதாவது அந்த மேல் கோது நீக்கப்பட்ட பயறு. அந்த பயரை நாங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். அடுப்பு மீடியமில் வச்சு இது நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் இதை வறுத்து கொள்ளலாம். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பயறு வறுத்ததுக்கு அப்புறமாக நாங்கள் மிளகு சீரகம் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். மிளகு ஒரு 10 மிளகு, ஒரு 10 சீரகம் சேர்த்தாலே உங்களுக்கு போதும். இதிலேருந்து நாங்கள் ஒரு சிட்டிகை அளவு தான் எங்களுடைய பூரணத்தில் சேர்த்து கொள்ள போகிறோம். ஸோ கொஞ்சமாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல மிதமான தீயில வச்சு இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். வறுத்ததுக்கு அப்புறமாக இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு மிளகு சீரகம் அந்த ஃபில்லிங்ஸில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கொள்ள முடியும். அது உங்களுடைய விருப்பம். சில பேருக்கு ஏலக்காயினுடைய வாசனை பிடிக்காதவங்க இந்த மாதிரி மிளகு சீரகம் வறுத்து அதை அரைச்சு ஒரு சிட்டிகை அளவு சேர்க்கும் போது அந்த பூரணத்தினுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பிடிக்காதவங்க ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து பண்ணிக்கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போது மிளகு எல்லாமே அந்த வெடித்து நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இதை நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ உள்ள வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நாங்க வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த பயர வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக் கொள்ளலாம். அப்புறமாக தண்ணீர் சேர்த்துக் கொள்ளுங்க. இத நாங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள போறோம். பயர வந்து கண்டிப்பாக நாங்க வேக வச்சு தான் சேர்க்க வேணும். இல்லன்னா இது வேகறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இத வேறையா நல்லா பாயில் பண்ணினதுக்கு அப்புறமாக நாங்க சேர்த்துக்கொள்ள போறோம். ஸோ அத நாங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்ப இன்னொரு பாத்திரத்துல நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கொள்றேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நீங்க சுகர் கூட சேர்த்து பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் 4 துண்டளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள போறேன். அப்பத்தான் இதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் வேறையா வடிகட்டி எடுத்துக்கொள்ள முடியும். நாட்டு சர்க்கரை என்றதால கழிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி இதை வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சுகர் கூட சேர்த்து கொள்ளலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நாங்கள் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். 4 துண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். நீங்கள் இனிப்பை வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ அது உங்களுடைய விருப்பம். இது இப்போ நல்லாவே கரைஞ்சு கொண்டு இருக்குது. கரைஞ்சதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு வடிகட்டும் போது தெரியும் இதில் வந்து எவ்வளவு கழிவுகள் வந்திருக்குண்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு நல்லா சுத்தமாக பண்ணி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் வடிகட்டி எடுத்த இந்த வெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதில் நாங்கள் சேர்த்திருந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றும் வரைக்கும் இதை நீங்கள் காய்ச்சி கொள்ள வேணும். ரொம்பவே கட்டியாகவும் காய்ச்சி கொள்ள வேணாம். ரொம்பவும் தண்ணியாகவே இருக்கும்போது தேங்காய் சேர்த்துட்டிங்களா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தண்ணி வற்றியதுக்கு பிறகு நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த வறுத்த பயரை வந்து சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே நாங்கள் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகு சீரக பொடியில இருந்து 2 சிட்டிகை அளவு மட்டும் சேர்த்து கொள்ளுங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். மிளகு சீரகத்தினுடைய வாசம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஏலக்காய் பொடி சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது வந்து இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சி எடுக்கும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா வந்து கிளறி விட போகிறோம். உங்களுடைய அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு இதை கிளறி விட்டு கொண்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ட்ரையாக வந்து வந்தாச்சு. ஸோ இது சரியான பதம். இப்போ நாங்கள் இதை வேறையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே சமயத்தில் நாங்கள் வேக வச்சிருந்த அதாவது ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சிருந்த மாவு வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா இதை உதிர்த்தி விட்டு கொள்ளுங்க. கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளாமல் இதை நல்லா உதிர்த்தி விட்டுறலாம். சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி இப்படி ஒரு கட்டை வச்சு நீங்கள் அதை நல்லாவே உதிர்த்தி விட்டு கொள்ள வேணும். அதுக்கப்புறமாக நாங்கள் இதை பிசைஞ்சு கொள்ள போகிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. உப்பு சேர்க்காவிட்டால் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா கொதிச்ச நீரை வந்து இதில் நாங்கள் சேர்த்து கொள்ள போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்க வேணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஒரே அடியாக வந்து நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துட்டிங்களா இருந்தால் தண்ணியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்க்குறது எப்போவுமே நல்லது. நல்ல சூடான தண்ணீராக இதில் சேர்த்து நல்லாவே இதை கிளறி விட்டு கொள்ளுங்க. இந்த மாதிரி சூடான தண்ணீர் சேர்க்கும் போது அந்த கொழுக்கட்டையினுடைய டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தண்ணீர் சூடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்து கொள்ள வேணும். இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் பிசைஞ்சு கொள்ள வேணும். இது சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையால் பிசைகிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டை அல்லது ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும். தண்ணீர் அளவு பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு மாவை கையில் எடுத்து அந்த ஷேப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாவு வந்து ஷேப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லாட்டி இன்னும் தண்ணீர் தேவைப்படுகுதான்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி பிசையும் போதே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் தண்ணீரோட அளவு எவ்வளவு தேவைப்படுதுன்றதை. இப்போ சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை கையால் நல்லா பிசைஞ்சு கொள்ள போகிறோம்.
நீங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி போல் மாதிரி பண்ணி இத செக் பண்ணி கொள்ளலாம். போல் மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஷேப் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு மாவுட பதம் சரியாக இருக்குதான்னு தெரியும். இப்ப சரியான ஷேப்புக்கு இந்த மாவு வருது. ஸோ இவ்வளவும் போதும். இத நாங்க வச்சிரலாம். இப்ப வந்து நாங்க கொழுக்கட்டை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் இப்ப ரெடியா இருக்கு. இப்ப எப்படி நாங்க கொழுக்கட்டை செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு போல் மாதிரி நாங்க இதுல மாவை எடுத்துக்கொள்ள போறோம். உங்களுக்கு எந்த சைஸ்ல கொழுக்கட்டை தேவையோ அந்த சைஸ்ல நீங்க பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் மீடியம் சைஸ்ல பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். ஸோ இந்த அளவுக்கு மாவு எடுத்து போல் மாதிரி இதை நாங்க நல்லா உருட்டி கொள்ள போறோம். நல்லா அழகா ரவுண்டான போல்ஸா வந்து நீங்க இதை உருட்டி கொண்டீங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல ஷேப்ல கொழுக்கட்டை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி கொள்ளுங்க. ஷேப் பண்ணாம செய்துட்டீங்களா இருந்தா ஒவ்வொரு கொழுக்கட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்ல உங்களுக்கு வரும். ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. இப்படி பண்றதால உங்களுக்கு எல்லா கொழுக்கட்டையுமே ஒரே ஷேப்ல பார்க்கறதுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நீங்க 2 விரலை மட்டும் உள்ள வச்சு பயன்படுத்தி இதை வந்து நல்ல ஷேப்புக்கு கொண்டு வர வேணும். உங்களுக்கு நான் பண்றத பார்க்கும் பொழுதே புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஷேப் பண்ணி கொள்ளலாம். கூடவே கையில கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொண்டீங்களா இருந்தா உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக ஆயில் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக கையில எடுத்து இதை ஷேப் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணினதுக்கு அப்புறமாக நாங்க பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை நாங்க உள்ள வைக்க போறோம். இப்போ வந்து அழகாக நாங்க பரப்பி எடுத்தாச்சு ரவுண்ட் ஷேப்ல. இந்த மாதிரி கையில உள்ளங்கையில எடுத்து வச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக நாங்க இதுல ஸ்டஃபிங் வைக்கலாம். இப்போ இதுல இருந்து நான் 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்டஃபிங் உள்ள வைக்கணுமோ நீங்க அந்த அளவுக்கு வைக்கலாம். ஆனா அதிகமாக வச்சிட்டீங்களா இருந்தா கொழுக்கட்டை வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சதுக்கு அப்புறமாக நாங்க இதை வந்து மூடி இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த 2 எட்ஜஸையுமே நாங்க இதை இணைச்சு கொள்ள போறோம். இணைக்கும் போதே நல்லா அழுத்தி இணைச்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு கொழுக்கட்டை பிரியாம இருக்கும், வெடிக்காமலும் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த ஓரங்கள்ல மட்டும் நாங்க டிசைன் மாதிரி பண்ணி கொள்ள போறோம். ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். கொழுக்கட்டையினுடைய பல்லுன்னு கூட அதை சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்றதுன்னு இப்ப நாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தீர பின்பக்கத்தால நீங்க இதை இப்படி வெட்டி விட்டு கொள்ளுங்க. ஸோ அழகான ஷேப்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த ஓரங்கள் வந்துடும். இந்த மாதிரி இல்லாட்டி நீங்க ஃபோர்க்டு அதாவது முள்ளுக்கரண்டியை பயன்படுத்தி கூட நீங்க டிசைன் வச்சு கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் இந்த மாதிரி பல் மாதிரி வச்சு கொள்றேன். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் வச்சதுக்கு அப்புறமாக நம்மளுடைய கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராகவே ரெடியாகியாச்சு. இந்த மாதிரியே நாங்கள் எல்லா கொழுக்கட்டைகளையுமே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கும் அதே மாதிரி கொழுக்கட்டைகளை பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நான் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையுமே பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டைகளை பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எல்லா கொழுக்கட்டைகளையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கொண்டாச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ஸ்டீமரில் வச்சு இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுடைய கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடும். நான் இப்போ இதை ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எங்களுடைய கொழுக்கட்டை எல்லாமே ஒரே அளவாக ரொம்ப அழகாக வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நாங்கள் இப்போ வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 10 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமாக நம்மளுடைய கொழுக்கட்டைகள் ரெடி ஆகியாச்சு. இதை இப்போ நாங்கள் சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக எல்லாமே ஒரே சைஸில் ரொம்பவே அழகான கொழுக்கட்டைகளாக வந்திருக்கு. கொழுக்கட்டையினுடைய அந்த மேல் பகுதி சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவே வந்திருந்தது.
ஸோ நான் சொன்ன மாதிரியே எல்லா மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கும் பர்ஃபெக்டான கொழுக்கட்டைகள் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.